ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேகல் ஸ்டடி சென்டர். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க அப்டேட் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்கப்பா. அதாவது ரிசல்ட் ஆஃப் செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அது வந்து டிசம்பர் 2024 நடந்துச்சு. அதை வந்து கமிஷன் வெப்சைட்ல இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்களோ அவங்கள பண்ணுங்க. இன் ஃபியூச்சர்ல நம்மளும் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் எக்ஸாம் எழுத போறோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பாருங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் 26 டிசம்பர்ல வந்து நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் தான், பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 14 இன்னைக்கு நடந்திருக்கும் இல்லைங்களா, கவுன்சிலிங், குரூப் 4 கவுன்சிலிங். அதுல வந்து நிரப்பப்படாத அந்த பதவிகளோடைய விவரங்கள் வந்து வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ்லயும் கொடுத்துருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு பேருக்கு நீ எவ்வளவு வேகன்சி 56னா ஃபில்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஜென்ரல் கேட்டகரியில வந்து இருக்க மாட்டீங்க. சரியா? இதே பிஎஸ்டிஎம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ எது எதுல எல்லாம் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஸோ எது எதுல எல்லாம் மிச்சம் வேகன்சி இருக்கு அந்த கேட்டகரிக்காரங்க தைரியமா போகலாம். ஓகேவா? இதே நாளைக்கு இதே மாதிரி வரும். ஸோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் போங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் மீதம் இருக்கு அதுவுமே நம்ம இதன் மூலமா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, டெய்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், டெலகிராம் சேனல் இருக்கு இல்லைங்களா டிஎன்பிஎஸ்சிக்கு, அந்த மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ உடனுக்குடன் இப்போ இது போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயம் போடுறாங்கன்னா எனக்கு எப்படி தெரியுதுன்னா டெலகிராம் குரூப்ல இருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் வாட்ஸ்அப் சேனல் இம்மீடியட்ல அவங்க ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணனே தெரியும். இப்போ நம்ம நாளைக்கே வந்து ஆன்சர் கீ விடுறாங்க, விட்ட உடனே நமக்கு தெரியும். சரியா? நான் கூட அதை எடுத்து காப்பி பண்ணி அதை வந்து நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றதுக்குள்ள நீங்க டக்குன்னு படிச்சு பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ அதனால உடனுக்குடன் அவங்களோட தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லிங்க். இந்த லிங்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி கம்பைன்ட் கிளாஸ், நீங்க குரூப் டிஸ்கஷன் கிளாஸ் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட கம்பைன்டு டெலகிராம் குரூப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? அது கேட்டே இருக்கீங்க, அதுவுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. குரூப் டிஸ்கஷனோட லிங்க் இருக்கு. இந்த அபிஷியல் டிஎன்பிஎஸ்சியோட வாட்ஸ்அப் குரூப்பும் லிங்க்ல இருக்கு. அதை நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து இது டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பதவிகள் நீங்களாக இந்த கேட்டகரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிரப்பப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விவரங்களை எல்லாம் தேர்வாணைய இணையதளம் மூலமா நீங்க பாத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்த அப்டேட்ஸ். அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்க டெஃபினட்டா ஜாயின் ஆயிக்கோங்க. சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.